It's not about just Abhishek Sharma. Is this India's purest T20I team ever? அப்படி என்ன சொல்ல வரேன்னா, எந்த விதமான கலப்படமும் இல்லாம, இந்த பிளேயர் எடுக்கணும், அந்த பிளேயர் எடுக்கக்கூடாதுங்கிற அந்த கட்டாயம்லாம் இல்லாம, ஒரு பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இந்த T20 ஃபார்மேட்ல இன்டென்ட் தான்டா எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேலிபர்ல வந்து நம்ம பிக் பண்ண பிளேயர்ஸ்ல இதுதான் ஃபார்ம் பண்ற ஸ்ட்ராங்கஸ்ட் இந்தியாவோட டீம். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. எப்போதான் நம்ம தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ஃபீல் பண்ணுறோம். நம்ம அபிஷேக் சர்மா பொழந்துருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு 53 பால்ஸில் 54 பால்ஸில் நீங்கள் அந்த கணக்கு எடுத்தீங்கன்னா 135 ரன்னுங்க பொழந்து எடுத்துட்டார். ஆனால் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் அபிஷேக் சர்மா. இஸ் திஸ் இந்தியாஸ் பியூரஸ்ட் T20I டீம் எவர்? அப்படி என்ன சொல்ல வரேன்னா, எந்த விதமான கலப்படமும் இல்லாமல், இந்த பிளேயர் எடுக்கணும், அந்த பிளேயர் எடுக்கக்கூடாதுங்கிற அந்த கட்டாயம்லாம் இல்லாமல், ஒரு பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இந்த T20 ஃபார்மேட்டில் இன்டென்ட் தான்டா எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேலிபரில் வந்து நம்ம பிக் பண்ண பிளேயர்ஸில் இதுதான் ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ராங்கஸ்ட் இந்தியாவோட டீம். அண்ட் ஐம் ஆல்சோ கன்சிடரிங் 2007 வேர்ல்ட் கப். எனக்கு அதுவும் ரொம்ப ஒரு பியூரான ஒரு டீம் தான். ஆனால் அப்போ தெரியாது நமக்கு இன்னெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு. ஸோ ஷீனி, மேட்ச் பார்த்தீங்களா? மும்பையில் நடந்த மர்டரஸ் அசால்ட்டை, அபிஷேக் அசால்ட்டை. அண்ட் இது இந்தியாவோட பியூரஸ்ட் T20 டீம்னு சொல்லலாமா? பியூரஸ்ட் டீமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா வந்து பெரும்பாலுமே வந்து இவங்க அத்தனை பேருமே போஸ்ட் ஐபிஎல் க்ரோன் ஜென்ரேஷன் 2007 சொன்னீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அது பியூரஸ்ட் டீம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது என்ன சொல்கிறது, T20 தெரியாமல் வந்து லைக் இன்னும் போய் அந்த வேர்ல்டு கப்பை விளையாடின டீம். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறமா தான் வந்து ஐபிஎல்லே வந்தது. ஆனால் இந்த டீம் அப்படி கிடையாது. பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஐபிஎல், அதாவது வந்து எல்லாமே வந்து லைக் யூ கேன் சே ஐபிஎல் வந்ததுல வந்து இந்தியா அது வின் பண்ணல, இது பண்ணல, எதுவுமே இல்லை, அந்த மாதிரி லைக் தேர் இஸ் a lot of thing. ஆனால் இப்போ இருக்கிற இதில் சூழ்நிலையெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் பெரும்பாலுமே வந்து ஐபிஎல்லேருந்து வந்த டீம் அப்படின்னு. நான் ஜஸ்ட் ட்ரைங் டு என்ன வச்சுட்டு வந்தேன்னா வந்து இதில் எத்தனை பேர் வந்து ஐபிஎல் அப்புறமா தான் வந்து அவங்க டெபியூவே வந்து நாட் இந்தியாவுக்கு இல்லை, அவங்க கிரிக்கெட் வந்து ஒரு ஐபிஎல்லால தான் மேபி லைக் கை ஜஸ்பிரீத் பும்ரா ப்ராபப்ளி ட்ரைங் டு திங்க் சேர்த்துக்கலாம். சஞ்சு சாம்சன் யோசிக்கணும், எனக்கு தெரியல வெதர் அவரும் வந்து. ஏன்னா அதாவது இவங்களாம் வந்து போஸ்ட் 2007 தான் எல்லாருமே டெபியூ, நாட் ஜஸ்ட் இந்தியாவுக்குன்னு சொல்லலாம், லைக் டொமஸ்டிக் அவங்க விளையாட ஆரம்பிச்சதும் சேர்த்து சொல்கிறேன். So in terms of when they actually made the debut, I mean they were in the players வந்து போஸ்ட் ஐபிஎல் era players தான் இந்த அவங்களோட கேமை வந்து T20 ஃபார்மேட்டுக்கோசரமே வந்து அவங்க டியூனான பிளேயர்ஸ். லைக் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாக அந்த நெட் ப்ராக்டிஸில் போகும்போது லெட்ஸ் சே த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் எப்போ வந்து டிஃபென்ஸாக அதெல்லாம் அப்புறம் ஆடிக்கலாம், நான் முதல்ல 6 அடிக்கிறது கற்றுக்கூட அப்படின்னு கோச் சொல்லித்தர காலம். 6 அடிக்க ட்ரை பண்ணால் கோச் வந்து அடிச்சுருவார், அடிக்க வந்துடுவார்னு இந்த கவாஸ்கர்லாம் சொல்லுவார். இது வந்து அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் லெட்ஸ் ட்ரை ஹவு ஒரு பாலை வந்து முதல்ல நான் அட்டெண்ட் பண்ண போகிறது 6, அது இல்லைன்னா பிளான் பி இஸ் 4, அது இல்லைன்னா 2, அது இல்லைன்னா தான் 1. ஸோ அந்த ஜென்ரேஷனில் இது ஐ திங்க் வந்த ஃபர்ஸ்ட் பியோர் ஜென்ரேஷன்னு சொல்லலாம். பேசலாம், சில பிளேயர்ஸ் பற்றிலாம் பேசலாம், பயங்கரமாக ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் வருண் சக்கரவர்த்தி தே லைக் ஸ்டாண்ட் அவுட். கன்கஷன் சப்பில் நடந்த ஒரு பெரிய கூத்து ஒன்று, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் eventually let's just understand the big question. 2026 வேர்ல்ட் கப்க்கு நம்ம வந்து ஐ திங்க் ப்ரிப்பரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஒரு வேர்ல்ட் கப் வச்சோம்னா இந்தியா வுட் பி த ஃபர்ம் ஃபேவரட்ஸா, லைக் ஆஃப் டீம் காம்போசிஷன், ஒரு பைண்டிங் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பியூர்லி வி ஆர் நவ் இன் டு த கம்பீர் எரா ஃபார் T20 ஃபார்மேட்டில் அட்லீஸ்ட் அப்படிங்கிறத சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம்.
நாங்கள் இதை பேசுறது வந்து உங்களுக்கு ஆனால் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் லைக் அப்படியே தட்டி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கான்டென்ட் பேசுறது. அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் இது பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து எங்களை ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ யா, யூ கேன் ஆல்சோ லைக் லிசன் இன் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் எபிசோட்ஸ் ஆன் தீஸ் சேனல்ஸ். மூவிங் இன் ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா யுவராஜ் சிங்கோட மறு அவதாரம்னு சொல்லிக்கிறாங்க. பட் இன்னைக்கு டெம்போங்க எடுத்த உடனே விட்டு வைக்கலை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்தியாவோட மெயின் வீக்னஸ் எங்கே இருந்துருக்குன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ், லாஸ்ட் 3 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் போன வேர்ல்ட் கப்பில் மனசை தொட்டு சொல்லுங்கள் 2024 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அந்த ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் அந்த ஹர்ஷ்தீப் சிங், ஹார்திக் பாண்டியா அந்த லாஸ்ட் 5 ஓவர் 30 ரன்னுங்க தோக்க வேண்டிய மேட்ச் அது. ஓகே, ஸ்கையோட கேட்ச்லாம் நடந்தது அப்புறம். பட் அந்த 15, 16, 17, 18 அந்த 16, 17, 18, 19 ஓவர்ஸில் வந்து எங்கேருந்தோ ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு வந்திருக்கு. ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் ஒன்று கூடியிருக்கு. அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்க ப்ரெஷரில் வந்துட்டாங்க. இல்லாட்டி அது ஒரு தோக்க வேண்டிய மேட்ச். அண்ட் அங்கே என்ன வந்திருக்கோன்னா, ஜஸ்ட் லைக் 2022 அண்ட் 2021 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா விளையாடும் போது பார் ஸ்கோருக்கு மேலே அபவ் பார் ஸ்கோர் அடிக்கிற எலிஜிபிலிட்டி இல்லை. நல்ல பிச்சில் இவங்க வந்து 220 ரன் அடிக்கிற வேண்டிய பிச்சில் இவங்க வந்து 180 தான் அடிக்கிறாங்க கன்சர்வேட்டிவ் பேட்டிங்னால அப்படின்னு ஒரு தட்ஸ் பீன் இந்தியாஸ் பெயிட் ப்ராப்ளம். பட் இந்த சீரீஸ் லாஸ்ட் ஃபியூ சீரீஸாகவே லைட்டாக பில்ட் பண்ணிட்டு வந்தாங்க 2024 வேர்ல்ட் கப் அப்புறம்லேருந்து. ஆனால் இந்த சீரீஸில் தான் நம்ம அந்த ஃபுல் பிக்சரையும் நம்ம பார்த்தோம் கம்மிங் டுகெதர். ஐ திங்க் இந்தியா ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க இந்த சீரீஸை. பிகாஸ் இங்கிலாந்து இஸ் அ வெரி டஃப் அண்ட் சே ரொம்ப ஹை கேலிபர் ஆப்போனண்ட். அவங்க பாலிங்கை வந்து கண்டிப்பாக நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. 150K இஸ் நாட் ஈஸி டு ஃபேஸ். பட் ஜஸ்ட் த டெம்போ தே மெயின்டைன் இன் ஆல் த 5 T20s. Second T20 was a Tilak Verma special. But let's talk about Indiaவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெம்போ அண்ட் இன்டென்ட். யா, சஞ்சு சாம்சன் வந்து எல்லா மேட்ச்மே வந்து லைக் ஃபெயிலர்னு சொல்ல முடியலனால, பட் இட் வாசன்ட் ரியலி சக்ஸஸ்ஃபுல் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அவுட் ஆனது எல்லாமே பார்த்தோன்னா வந்து ஒரே மாதிரி தான். லைக் இன்னி மேட்ச் எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6 அடிச்சாரு ஆர்ச்சரை. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து லைக் இன்ஜர்ட், அதுக்கப்புறமா 6 அடிச்சார். பட் தென் மார்க்வுட் அகேன்ஸ்ட் வந்து திருப்பி அதே மாதிரி தான் வந்து அவுட் ஆனார். லைக் அதாவது வந்து விடுத்து கொடுத்தானா வந்து லைக் ஹி வாஸ் ஏபிள் டு கோ அவுட் அண்ட் கெட் இட். பட் அவர் பாடியில் பவுல் பண்ணார்னா அந்த கான் கெட் இட் அவுட் மாதிரி. ஸோ அது ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. லைக் ஸோ ஓகே அவரை பாடியில் போடுங்க பேஸ் அப்படின்னு. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் கிளியர்லி நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட பார்த்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் வந்து அந்த இதில் எதுவுமே இல்லை. இஃப் ஹீஸ் தேர் கொஞ்ச நேரம் இருந்தாலும் வந்து அவரு வந்து லைக் கண்டிப்பாக வந்து லைக் கோச் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஐ திங்க் இந்த ஐபிஎல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாடும் போது, ஸோ லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோஃபர் ஆர்ச்சர் அவர் டீம் தான், அதனால் அது நம்மகிட்ட பார்க்க முடியாது. பட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி தான், வெதர் இட்ஸ் அ லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஆர் ரைட் ஆர்ம் பேசர், இந்த 140+ போடுறவங்க கண்டிப்பாக அவர் பாடியில் போட போகிறாங்க. அவர் இந்த ஐபிஎல்ல விளையாட போகிற இந்த 14 மேட்ச்சில் அவர் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான சேலஞ்சாக இருக்கும். பட் யூஆர் ரைட். லெட்ஸ் ஜஸ்ட் குவிக்லி கோ த்ரூ த பேட்ஸ்மேன். ஏன்னா எனக்கு என்ன கேள்வி எனக்கு ஒன்று இருக்குன்னா, சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குமா? ஸோ அதுதான் சொல்லுவாங்க. சஞ்சு சாம்சன் வந்து ஸோ நம்ம வந்து பேசும்போது சொன்னேன், நான் உங்களுக்கு கேட்டேன், ஆர் தேர் எனி வீக் ஸ்பாட்ஸ், ஆர் தேர் எனி ஸ்பாட்ஸ் ஃபார் கிராபிங் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு குவிக்காக பண்ணதுல வந்து நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ இங்கே தான் வந்து லைக் இந்த ஐபிஎல் அண்ட் தென் இதுக்கப்புறம் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு கப் முன்னாடி வந்து ஒரு 15 T20 இருக்கும். பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நம்ம எஃப்டிபி பார்த்தோம்னா வந்து லைக் ஐ திங்க் ஐ கேன் ஜஸ்ட் ஒரு தடவை அதை ஜஸ்ட் நம்ம பாசிபிள் ஸ்க்ரீனில் போடலாம். இன்ஃபேக்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் 3 T20 பங்களாதேஷில் விளையாடுறாங்க, 5 T20 ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடுறாங்க. அகெயின் இந்த ஷார்ட் பால் டெஸ்ட் அந்த நல்லா பார்க்கலாம். 5 T20 சவுத் ஆஃப்ரிக்கா திருப்பி இந்தியாவுக்கு வராங்க. அது என்னன்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் த நியூ ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். நமக்கு ஒரு காலத்து ஸ்ரீலங்கா அது வந்து ஒரு ஃபுல் ப்ராப்பர் சீரிஸ். அது வந்து டெஸ்ட் சீரிஸ், ஒன் டே அண்ட் T20 எல்லாமே. அண்ட் தென் ஐ திங்க் ஜஸ்ட் பிஃபோர் த வேர்ல்ட் கப் நியூசிலாண்டோட 5 T20 விளையாடுறாங்க.
ஸோ அதுவும் அதே மாதிரி தான் ஓடிஐ இது இப்போ விளையாடுற மாதிரி தான் 3 ஓடிஐ 5 T20 விளையாடுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் அதே மாதிரி தான். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இஸ் ஃபுல் சீரிஸ் 3 ஓடிஐ 5 T20 2 டெஸ்ட் விளையாடுறாங்க. ஸோ அண்ட் தென் ஆப்வியஸ்லி நடுவில் ஏஷியா கப் வேற இருக்கு. அண்ட் அந்த ஏஷியா கப்பு ப்ராபல் யூஸ்வலி எப்படி ஏஷியா கப்போட ஃபார்மேட் மாறும்னா வந்து பிஃபோர் T20 வேர்ல்டு கப் வந்து T20 ஏஷியா கப்பாக இருக்கும். பிஃபோர் ஓடிஐ வேர்ல்டு கப் இட்ஸ் ஓடிஐ ஏஷியா கப் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபார்மேட் மாறின்னு இருக்கு. ஸோ அதனால வந்து அங்கே ஒரு பாசிபிளி இந்தியா வந்து ஒரு 2-3 அட்லீஸ்ட் ஒரு 5 கண்டிப்பாக ஒரு 2 பாகிஸ்தான் மேட்ச் எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க ஏஷியா கப்பில். ப்ளஸ் வந்து ஒரு டீம். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5. ஸோ இன் டேர்ம்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 18 மேட்ச் கண்டிப்பாக இருக்கு. ப்ளஸ் ஏஷியா கப்பில் ஒரு 4-5 சேர்த்தோம்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 20 to 23 23 மேட்சஸ் games. இருக்கும் இந்தியாவுக்கு Yeah. மினிமம். ப்ளஸ் ஆப்வியஸ்லி தி ஐபிஎல் த ஹோல் ஐபிஎல் ஒரு சீசன் இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் அதான் அந்த தான் சொல்கிறேன். இன்னைக்கு விளையாடின டீம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து அதில் வந்து ஆஷ்தீப் அண்ட் பும்ரா 2 பேர் வந்து அடிஷன். ஸோ அதுக்கு பதிலாக 2 பேர் ஆப்வியஸ்லி ஷாமி ப்ராபப்ளி யூ வில் டேக் அவுட். அண்ட் நம்ம ஏற்கனவே போன எபிசோட் அந்த எபிசோடில் பேசணும் அந்த மாதிரி பாசிபிளி ரவி பிஷ்ணோய் இஸ் யோர் இது டிபெண்ட்ஸ் ஆன் லைக் இல்லை சிவம் துபேவா அந்த மாதிரி ஏதோ ஒரு bowling காம்பினேஷனுக்கு வரலாம் நம்ம லைக் பிகாஸ் ஒன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேரும் அவைலபிளாக இருக்கும்போது 2 பேரும் மோஸ்ட்லி 11ல் வருவாங்க. ஸோ வில் டாக் அபவுட் இட். பட் ஜஸ்ட் கோயிங் பேக், சாம்சன் அபிஷேக் சர்மா நீங்கள் சொன்ன விதத்தில் என்ன தெரியுதுன்னா சாம்சன் இஸ் ஸ்லைட்லி வல்னரபிள் இந்த ஷார்ட் பால் ப்ராப்ளம் அவர் கண்டினியூ ஆச்சுன்னா. அண்ட் ப்ரொவைடட் யூ ஹேவ் சம் ஒன் லைக் Shubman Gill or Yashasvi Jaiswal having a phenomenal IPL. but again he's also the wicket keeper. நம்ம அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விக்கெட் கீப்பிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரிங்கு சிங்கை வச்சு விக்கெட் கீப்பிங்லாம் பண்ண முடியாது, அவரே லெவலில் வருவான்னு தெரியாது. பட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் காம்போ 2 பேர் சால்வ் பண்ணுறாரா அப்படின்னு. ஏன்னா லெட்ஸ் ஓகே நம்பர் 3 யூ ஹேவ் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்பர் 3 பொறுத்த வரைக்கும். அண்ட் வில் கம் பேக் டு த விக்கெட் கீப்பர். ஏன்னா ரிஷப் பந்த் பற்றி பேசணும். நம்பர் 3ல ஐ ரியலி லைக் இந்த தரம் யூ ஹேட் ஸ்கை அண்ட் திலக் வர்மா ஆல்டர்னேட்டிங். எப்போ ரைட் ஹேண்டர் அவுட் ஆனாங்கன்னா அங்கே வந்து அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவர் ஆல்டர்னேட்டிங், விச் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இந்தியா வாஸ் ஐ திங்க் மிஸ்ஸிங் இந்த கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த லாஸ்ட் 2-3 வேர்ல்ட் கப்ஸ். இன்ஃபேக்ட் ஐ கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்தியன் டீமுக்கு வந்தது ஐ திங்க் அது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டாக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மேட்ச்சில் மட்டும் பார்த்தீங்கனாலே யூ ஹேட் அபிஷேக் சர்மா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங், திலக் வர்மா 5 பேருங்க ஆல்மோஸ்ட் டாப் 8ல். ஸோ உங்களுக்கு ஆப்போசிஷன்ஸ் ஜென்ரலி என்ன பண்ணுறாங்க, ஸ்குவாட் எடுக்கும் போதே வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இப்போல்லாம் ஆச்சு அவங்களுக்கு இடமே இல்லை பாவம் இப்போது 11ஸில். பட் அவங்க ஆல்ரெடி லெக் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வித் திஸ் இட்ஸ் அண்ட் ரியலி வெப்பனைசிங் தேர் ஓன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் லெக் ஸ்பின்னரும் போட்டாங்களா எப்போ தான் அவங்க பாலிங் போட முடியும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் எப்போ பார்த்தாலும் இருக்க போகிறாங்க. ஸோ ஐ திங்க் அதுவும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. வித் கேரண்டீட் ஸ்பாட்ஸ் ஃபார் திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, பட்டேல் and Akshar Patel, you now have very good flexibility in terms of left-handers. நம்ம அப்படியே ஸ்லைட் டச் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற கான்செப்டில் வந்து வி கேன் டச் இன் இஸ் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நம்ம ரிஷப் பந்த் பற்றி பேச போனோம். அகைன் அவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஹூ ஆர் அது பெரிஃபெரி கமென் அண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி பேசணும், அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ லைக் வெளியில் இருக்க ஒரு 3 பேர் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். பொட்டன்ஷியல் டு லைக் கமென். But I want to go in that order if you don't mind. ஏன்னா நம்பர் 3 திலக் வர்மா, சஞ்சு you had Sky at 4 alternating, and திலக் வர்மாக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீரீஸாக இருந்திருக்கு. ஐ திங்க் தட் இன்னிங்ஸ் ஒரு அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் தென் ஹார்திக் பாண்டியா. ஸோ அட் சே நம்பர் 5ன்னு சொல்லலாம். சிவம் தூபே இந்த மேட்ச் விளையாடினாரு. பட் லெட்ஸ் see how that pans out. எதுக்கு நான் இதை பற்றி பேச விரும்புகிறேன்னா, ஒரு காமெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன். வேறு லைக் இந்தியாவில் நிறையா பூம் அண்ட் பஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இந்த சாம்சனாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, லைக் அடித்தா ஒரே தரியாக 100 அடிப்பாங்க, மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவாங்க, இல்லாட்டி 10 ரன் கூட அடிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இல்லைங்க. ஏன்னா நவ் யூ ஹேவ் திலக் வர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா. இவங்களுக்கு ஆக்சுவலி 2 கியர் இருக்குதுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 4th T20 ஹார்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸ்
இதுவாலாம் விளையாடல. அவர் ஆக்சுவலி செம்மையா விளையாடினாரு. அவரும் சிவம் துபேயும் ஒரு 8 ஓவர்ல 100 ரன் ஆல்மோஸ்ட் 90 ரன் அடிச்சாங்க. அந்த திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிச்சுன்னா, இவருக்கு டெம்பரமெண்ட் இருக்கு. இவர் 2 கியர்ல விளையாடலாம். இஃப் தேர் இஸ் அ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் டக்குன்னு 2 விக்கெட் விழுந்ததுன்னா, தே வில் ஸ்டில் கோ ஃபார் இட். ஆனா, உங்களுக்கு 2 இடத்துல உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்டாப்பர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. அந்த ஃப்ளட் கேட்ஸ மூடுறதுக்கு. ஸோ டு யூ திங்க் திஸ் இஸ் ஐ திங்க் ஷேப்பிங் அப் டு பி அ வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப். அதுதான் இன்னொரு தடவை நம்ம போன எபிசோட்ல நம்ம சொன்ன வந்து லைக் லேக் ஆஃப் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் அப்படின்றது இல்லாமல் வந்துட்டு சே லைக் பூமர் பஸ்ட் அப்படின்னு அதர் இஸ்னா ஒரு மேட்ச் இவங்க விளையாடல அப்படின்னா தேர் ஆர் அதர் பிளே, அதாவது வந்து இட்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நாட் டிபெண்ட் ஆன் சஞ்சு சாம்சன் ஆர் அபிஷேக் சர்மா டு வின். அவங்க தான் அப்படின்னு இல்லை. அவங்க இல்லைன்னா வந்து லைக் தென் திலக் வர்மா கம்ஸ் இன். திலக் வர்மா ஸோ போன மேட்ச்ல வந்து அந்த மாதிரி இல்லைன்னா சிவம் துபே அண்ட் ஹார்திக் பாண்டியா guy really hasn't fired in this series. So it's like he's due as well. So as long as like அந்த 6-7 பேர்ல வந்து லைக் மாத்தி வந்து லைக் whoever or a combination of them gets the run, I think it's fine. இந்த boom and bust அப்படின்றது வந்து நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் வந்து இப்போ சொல்கிறோம் T20 வந்து இன்டர்டோட விளையாடணும் அந்த இது இல்லைன்னு சொல்லிட்டு இதே கம்ப்ளைண்ட் தான் வந்து லைக் கோலி விளையாடும் போது நம்ம போன இதுக்கு சொல்லிட்டு இருந்தோம் வந்து லைக் ஸ்லோவாக ஆடுறாரு, வெரி காஷியஸ். த பூம் அண்ட் பஸ்ட் வில் பி லைக் நம்ம ஜெயிக்கும் போது வந்து வெறும் நம்ம பூம் மட்டும் எடுக்க முடியாது. யூ வில் ஹேவ் த பஸ்ட் நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ணணும் அப்பப்போ. ஏன்னா வந்து அதாவது ஓவரால் டீம்ல வந்து 8 பேர்ல வந்து ஒரு 5 பேர் பூமும் 3 பேர் இந்த வாட்டி பஸ்ட் கீப்ஸ் சேஞ்சிங், தென் த ஆட்ஸ் ஆர் மோர் ஆஃப் த நாட் பி. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் தட்ஸ் ஃபைன். நான் ஒரு 3 மேட்ச்ல வந்து 50 ரன் 60 ரன் வந்து அபிஷேக் சர்மா அடிச்சுட்டு 2 மேட்ச் வந்து 10 ரன்ல அவுட் ஆனாலும் ஃபைன், தட்ஸ் ஃபைன், லெட்ஸ் டேக் இட். அந்த 2 மேட்ச் வந்து திலக் வர்மாவோ ஹர்திக் பாண்டியாவோ ஆர் ஸ்கை somebody else will get that 50th. Yes. So that's the way I think அது ஒர்க் பண்றது. So before we move on to the bowling side, Rishabh Pant. I think I mean literally Rishabh Pant வந்தா அவர் ஓப்பனிங்ல தான் வந்தானோ. அதுவும் he needs to have an extraordinary IPL நினைக்கிறேன். So it's a straight, can we say யாரெல்லாம் இருக்கா அந்த விக்கெட் கீப்பிங் நீங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரேல், யூ ஹாவ் அவர் தான் சப் பண்ணர் இன்னைக்கு. யூ ஹாவ் அஃப்கோர்ஸ் சாம்சன் வாஸ் தி இன்கம்பென்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப் பந்த் ஹூ வாஸ் த 2024 வேர்ல்ட் கப்பில் நமக்கு வந்து he was the wicket keeper in the middle order. I mean, I know we have like ஒரு விக்கெட் கீப்பர் லெவலே நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா, ஆனாலுமே ஐ ஃபீல் லைக் ஐ திங்க் தீஸ் ஆர் த ஃப்ரண்ட் ரன்னர் சொல்லாமல். அண்ட் அஃப்கோர்ஸ் காமெண்ட் செக்ஷனில் வந்து தட்டி விடுங்க யார் உங்களுக்கு தோணுது வேற யாராவது. கேஎல் ராகுல் அப்படின்னு கேஎல் ராகுல் வீணா என்ன உசு பேத்துறதுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியாது. ஸோ கேஎல் ராகுல் லெட்ஸ் see. Oh man, I really hope we don't go down that path நினைக்கிறேன். I think let him flourish in test. I think that ODIs. ஆல்மோஸ்ட் வந்து அந்த சாப்டர் ஓவர் மாதிரி தான். நீங்கள் இந்த எபிசோட் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 3 ஃபார்மேட் பிளேயர்ஸ் இல்லாமல் இது அப்படின்றது, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கிளியர்லி தட் இஸ் வேர் வி ஆர் லைக் அந்த 3 ஃபார்மேட் பிளேயர்ஸ் இல்லை. ஐ மீன் அவங்க இட்ஸ் குட் டைம் ஃபார் லைக் ரோஹித் சர்மா கோலி போனது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆனது, ஜடேஜா ரிட்டையர் ஆனது அப்படின்றதெல்லாம். அண்ட் கேஎல் ராகுல் ஆப்வியஸ்லி அவருக்கு இருக்கலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பி ஃபேர் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் ஐ திங்க் நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி தான். சஞ்சு சாம்சன் இஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இன்ஃபேக்ட் த்ருவ் ஜுரேல் தான் இப்போ இருக்கிறது ஆக்சுவலி செகண்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் கீப்பிங் பேட்டிங். ரிஷப் பந்த் இஸ் ஆல்மோஸ்ட் மோர் லைக் தேர்ட் சாய்ஸ் தான் ரைட் நவ் ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் அட் த மினிட். So, but again, I think his wicket-keeping capabilities of Sanju Samson தான் அவரை வந்து I think it's going to keep his position in ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. Quickly, all-rounders கேட்க வேணாம். I think Akshar Patel has been another I won't say stand out, ஆனால் ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருக்கார் அவர் அந்த இடத்துல. பார்த்துப்பான் பேட்டிங்லேயும் பார்த்துப்பான்டா, bowlingலேயும் பார்த்துப்பான்டா. He will fire in the ball and be a solid 3 overs அப்படின்னு சொல்லலாம். 3 overs and 20 runs in the bank whenever needed. And our vice captain வேற bowling, I think அங்கே தான் லைட்டாக கொஞ்சம் ஒரு ஹாப்பி. நீங்கள் bowling போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரவுண்டர் சொன்னீங்க. Obviously Shivam Dube and Hardik Pandya are 2 more that we probably should so in there Washington Sundar possibility
It's like sitting out நம்ம ஆரம்பத்தில் சொன்னதுல வந்து ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்து தேர் இஸ் ஒன் மோர் ஐ கெஸ் அந்த ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி அதன் மூவிங் ஆன் டு பவுலிங் அகைன் பவுலிங் நம்ம பிரிச்சுக்கலாம் ஸ்பின் அண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சோம்னா we can probably just do the spin first and then pace பார்க்கலாம். Yeah, so in the event when Jasprit Bumrah is back, right? So you have Jasprit Bumrah and Arshdeep Singh, India are the 2 best T20I bowlers apart from Varun Chakravarti. சொல்லி ஆனும் நம்ம ஐ திங்க் அவர் தான் நமக்கு ஒரு ட்ரம்ப் கார்டாக நம்ம உருவாயிட்டு வந்துட்டு இருக்காரு மிடில் ஓவர்ஸில் ஃபினாமினல் சீரீஸ் 12, 13, 14 விக்கெட்டை நிறையா எடுத்திருக்காரு அண்ட் ஹார்ட்லி அவரோட ஆவரேஜ் ஹஸ் பீன் லைக் 10 or almost less than 10 in the last in the season, like in the post 2024 World Cup matches பார்த்தீங்கன்னா no team has had அவரோட பால் எல்லாம் ஈஸியாக ரீட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஃபர்தர் ஃபியூச்சர் சீரீஸ்லலாம் வந்து எக்ஸப்ட் ஃபார் ஏஷியா கப் இந்த 5 மேட்ச் சீரீஸ்லாம் வந்து அவரை மேபி 2-3 மேட்ச் தான் விளாட வைக்கணும். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒர்த் டு எக்ஸ்போஸ் ஹிம் in front of let's say your Australians or South Africa or New Zealand players. But he's been phenomenal. But you have Varun Chakravarti, you have 2 pacers. இப்போ அந்த அடுத்த ஸ்பாட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த மாதிரி கொடுப்பீங்களா இல்லாட்டி ஒரு ரவி பிஷ்ணோய் கொடுப்பீங்களா? ஏன்னா ரவி பிஷ்ணோயோ இல்லாட்டி யூ ஹேவ் அ ஃபுல் பாலர் உங்களுக்கு வந்து சடன்லி பேட்டிங் வந்து நம்பர் 8லேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சிருது. ஐ மீன் ஸோ நம்ம வந்து இந்த 15 வந்து நீங்கள் பேலன்ஸ் ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து 11 அப்படின்றதோட வந்து the 15 that you are looking to see வந்து பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். எத்தனை பேர் வந்து பேட்ஸ்மேன் லைக் 2 விக்கெட் அண்ட் ஒரு 3 ஆல்ரவுண்டர் மேபி அண்ட் ஸோ 5 பேட்ஸ்மேன் 2 விக்கெட் கீப்பர் 3 ஆல்ரவுண்டர் 15. அது 50 எனக்கு 15 பற்றி பேசுறதுல என்னன்னா 15 எடுக்கிறது ஈஸிங்க. அவர் நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து பிளேயிங் டிஃப்ரெண்ட் வென்யூஸ் நீங்கள் எல்லாமே வந்து இந்த 11 எடுத்துட்டு யூ ஆர் நாட் கோயிங் டு பிளே தி என்டையர் டோர்னமெண்ட் வித் அதே 11 players. யூ வில் ஹாவ் டு லைக் ஸ்வாப் அரவுண்ட். ஆனால் டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா நம்பர் 8ல யாரு? ஐ திங்க் தட்ஸ் வாட் வி ஆர் சேயிங்ல. நம்பர் 9, 10, 11 பியூர் பாலர்ஸாக இருக்காங்க. யூ ஹேவ் வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். நம்பர் 8 அண்ட் யூ வில் ஹேவ் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஹார்திக் பாண்டியா ஃபில்லிங் இன் ஓவர்ஸை. இப்போ அந்த நம்பர் 8 நீங்கள் ரிக்கு சிங் எடுத்துகிட்டு வரலாம், அவரை நம்பர் 7ல போட்டுட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டுருவாங்க அந்த 5th bowling. Plus நீங்கள் வந்து அபிஷேக் சர்மா இஸ் ஆல்சோ தேர் லைக் ஹி இஸ் பீயிங் ஆல்சோ பவுலிங் ஸோ தேர்ஸ் யுவர் எக்ஸ்ட்ரா பவுலிங் அவைலபிலிட்டி. ஸோ அதனால வந்து டு யூ ரியலி நீட் ஒரு பவுலர் தான் தேவை உங்களுக்கு பேட்ஸ்மேன் தேவையா அப்படின்றது வந்து தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அதனால தான் சொல்கிறேன் எதுக்கு நான் வந்து 15 ஸ்குவாடை சொன்னேன்னா வந்து யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட் ஸோ தட் லைக் யூ கேன் ஸ்வாப் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் வாட் எவர் ரீசன் Varun Chakravarti is unavailable because he's not well on the day, then you need a rinku. Can you then அந்த மாதிரி வந்து like you have to think about and probably இது பண்றது rather than saying number 8 வந்து is easily you can depending on இது வந்து you can because of the number of bowlers and batsmen that are available now. நம்ம வந்து அபிஷேக் சர்மா வந்து சேர்த்துக்கல இதில் ஆல்ரவுண்டர் பியூர்லி பேட்ஸ்மேன் தான் பேசணும். பட் இந்த சீரீஸ்லேயே வந்து அவர் நிறைய பவுலிங்கும் பண்ணாரு. இஸ் பிக் த விக்கெட்ஸ் as well. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது இப்போ. ஸோ லெட்ஸ் சே நான் என்ன கன்க்ளூஷனில் வந்திருக்கேன்னா இட் மேபி நம்பர் 8ல நீங்கள் வந்து அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் அவர் போட்டாலும் கண்டிப்பாக பும்ரா. ஸோ டீப் பேட்டிங் லைனாக அந்த லாஸ்ட் இன்னொரு 4 ஓவர்ஸை வந்து யூ வில் ஹேவ் ஹார்திக் பாண்டியா அண்ட் அபிஷேக் சர்மா ஃபில்லிங் இன். டு பி ஆனஸ்ட் திலக் வர்மா நம்ம சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங்லாம் ஒரு ஓவர்லாம் போட்டுரு. ஐ டோன்ட் திங்க் தட் கவுண்ட்ஸ் மச். திலக் வர்மா இஸ் ஓகே, அது டிபெண்ட்ஸ் அவன் ஐபிஎல்ல மும்பைக்கு போடணும். I don't think so. Okay, நம்ம வந்து ஒரு let's pick up a proper 11 and just quickly look. So Sanju Samson and Abhishek Sharma opening, 2. yeah. Okay, 3 at Suryakumar Yadav. 4 Tilak Varma. So 5 வந்து Shivam Dube. Or let's leave that open. Let's go for get over to 6 to. So 6 Hardik Pandya if you want to say 6 Hardik Pandya. 7 Akshar Patel. So you're leaving your 8 slot open for now. Just so basically for now. there is a slot at number. So what I'm saying is you have your 5 and 8. There are 2 slots which you can. If 5 if you get in an all-rounder like need Shivam a Dube, for Rinku Singh. example. And now I would actually go for Rinku Singh. So if you go for a Rinku Singh, for example, then you can actually go for a bowler, pure bowler at 8.
இப்போ நீங்க பவுலிங் எடுத்தீங்கன்னா இல்ல அப்போ பட் வந்து அங்க தான் அது கொஞ்சம் இடிக்குது அது. ஸோ இவங்க ஆர் என்ன யூ கேன் பண்ணி கோ ஃபார் இல்ல ஆக்சுவலி யூ கேன் கோ ஃபார் பியூர் பேட்ஸ்மேன் வச்சுக்கோங்களேன். 8ல இஃப் யூ கோயிங் ஃபார் பியூர் ஸோ பேட்ஸ்மேன் ஸோ இஃப் யூ கோ தென் வித் தட் நீங்க சொன்ன ஆப்ஷன் லெட்ஸ் சே இன்னைக்கு போன டீமோட போலாம். லெட்ஸ் சே நம்பர் 5ல சிவம் தூபே ஸ்பின் அடிக்கிறதுக்கு, 6ல ஹார்திக் பாண்டியா, 7ல ரிங்கு சிங், 8ல அக்ஷர் பட்டேல் அண்ட் தென் இப்போ 9, இப்போ 10 and பார்த்தீங்கன்னா உங்க 11 you பவுலிங் have வந்து யூ ஹேவ் யர் 3 ப்ராப்பர் பவுலர்ஸ் தென் யூ ஹவ் காட் அக்ஷர் பட்டேல். ஸோ 3 bowlers to bowl like your 4 overs 12. ஸோ மிச்சம் 8 ஓவர் வந்துட்டு யூ ஹேவ் அக்ஷர் பட்டேல், யூ ஹேவ் ஹர்திக் பாண்டியா, யூ ஹேவ் சிவம் துபே அண்ட் யூ ஹேவ் அபிஷேக் சர்மா. ஸோ தேர் ஆர் 4 people to bowl 8 overs. ஸோ தட்ஸ் பட் அந்த 8 ஓவர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா, மேபி ஐ டோன்ட் நோ அக்ஷர் பட்டேல நீங்க விக்கெட் டேக்கிங் பவுலரா எடுத்தீங்கன்னா, தென் இட்ஸ் ஃபைன். தென் அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் ஈஸிலி ஐ கேன் சீ சம்மன் லைக் ஹார்திக் பாண்டியா bowling. ஸோ Yeah. எனிவே இன்ட்ரெஸ்டிங். நீங்களும் சொல்லுங்க உங்க காமெண்ட் செக்ஷன்ல. ஏன்னா நாங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். இட்ஸ் ஆல் ஹாப்பி கன்ஃபியூஷன். என்னைக்குமே வில் டேக் திஸ் ஓவர் நம்ம எப்போதும் கரைச்சி ஊத்துறது இவர் டெஸ்ட் எடுத்து மாதிரி வராது. அவர் எடுத்துருக்கூடாது இவர் எடுத்துருக்கலாமே ஆமா. அப்படின்றது இல்லாம நமக்கு மச் மோர் T20 ஃபீல்ஸ் லைக் இந்தியா நீங்க இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு இது வந்து பியூர் T20ல தெர் இஸ் அ லாட் மோர் ஆப்ஷன்ஸ் இன் லாட்ஸ் ஆஃப் பொசிஷனுக்கு தேர் ஆர் லாட் மோர் லைக் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். Yes, very genuine options. Actually, again, I may change my mind. I may just say, நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 8ல just bring Ravi Bishnoi, go for the wickets. நீங்க we'll have the batting எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைனலி இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். சின்ன ஒரு கண்ணோட்டமா என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ ஆஃப் ரஞ்சியில் 2 கூத்து நடந்திருக்குங்க. ஜஸ்ட் அதை மட்டும் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் அகைன் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, நாங்கள் பேசுறது ஃப்ரீயாக பேசுகிறோம் நம்ம அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. நம்ம எம்பிபி ஃபேமிலியில் மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் ஃபேமிலியில் சேருங்க. அண்ட் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் வீல் எங்கேஜ் இந்த காமெண்ட் செக்ஷன் நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்போம். ஸோ சொல்லுங்கள், 2 அப்டேட் கொடுங்க. கோலி என்ன பண்ணாரு டெல்லிக்கு? ஒன்றும் பண்ணல. சில்லி பன்னீர் சாப்பிட்டாரு, பேக் வந்து அவரே தூக்கிட்டு போனாரு, பண்ணிட்டு 6 ரன் அடிச்சாரு. ஓகே, 4 ரன்னா 6 ரன்னா 6 ரன். ஐ மீன் இட் டசன்ட் மேட்டர். unfortunately for him we didn't get a second innings to bat because Delhi won by an innings. So Railway lost and Delhi won by an innings. ஆமாம். And so அதனால வந்து அவருக்கு வந்து he didn't get a chance. And I think ஒரு outside the off stump பால்ல தான் அவுட் ஆறாருன்னு நினைக்கிறேன். Yeah, but again I mean it's like அதான் நம்ம சொன்னோம்ல போன மேட்ச், it's what shall I say, it's a lose situation rather than a win. நார்மலாக வின் சொன்னோம், அவர் அடிச்சிருந்தாருன்னா வந்து ரயில்வேஸ் தான் அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஆக்சுவலி இல்ல பட் லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அடித்தாலும் கஷ்டம் அடிக்கலனாலும் கஷ்டம் அப்படின்னு. பட் ஆக்சுவலி ஈ காட் போல்ட். ஆனால் போல் ஆகிறதுக்கு முன்னாடி அது ப்ரீவியஸ் பாலில் ஒரு ஹிட் அ நைஸ் ட்ரைவ் அண்ட் தென் இன்ஸ்விங்கர் மிஸ் பண்ணிட்டார். அதாவது அந்த the whole point of the BCCI to for like everybody playing Ranji Trophy, yes, it's a good one, but it's just like இப்போ in the back end of the season with last games for pretty much everybody season break போறதுக்கு முன்னாடி it is like not it's not நம்ம சொல்ற மாதிரி இந்த இங்கிலாந்து சீரிஸ் போறதுக்கு முன்னாடினா இப்போ அடுத்தது வந்து அவர் என்னதான் விளையாடினாலும் the next thing he has to switch his white ball mode. அடுத்த வாரத்தில் அந்த 1 day வந்து ஒயிட் பால் மோடு ஸ்விட்ச் பண்ணணும் அண்ட் ப்ளே ஆன் தட். ஸோ தட் இன்னொன்று வந்து வாஸ் தி ஐ திங்க் பரோடா அண்ட் ஜம்மு காஷ்மீர் மேட்ச்சில் வந்து இன்ட்ரெஸ்டிங். ஜம்மு காஷ்மீர் கம்ப்ளைண்ட் தட் அவங்க 2 பேருமே வந்து லைக் ஐ திங்க் ஜம்மு காஷ்மீர் ஜஸ்ட் நீடட் ட்ரா டு குவாலிஃபை அண்ட் வேர் அஸ் பரோடா நீடட் டு வின். ரொம்ப வந்து பிச்சை வந்து வெட்டாக்கிட்டாங்க லைக் அப்படின்னு சொல்லிட்டு பிச் டேம்பரிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. At the end of the day, I think because Jammu Kashmir actually won it, எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய நியூஸாகவே வராது and it will just get over. தோத்துருந்தாங்கன்னா yes, there will have probably been a lot more conversation. I think மும்பை வந்து மெகாலயோட மேட்ச் ஜெயிச்சதுனால திஸ் மேட்ச் பிகேம் சச் தட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ட்ரா தேவை அண்ட் பரோடாக்கு வந்து ஒரு வின் தேவை குவாலிஃபை ஆகிறதுக்கு.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இட் வாஸ் லில் கிரன்ச் அண்ட் அஃப்கோர்ஸ் ரிமெம்பர் ஜம்மு காஷ்மீர் வந்து மும்பையில் தோக்கடிச்சாங்க. நம்ம ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் அவுட் ஆனாங்க. ஓகே, that was a little bit on the Ranji circus அப்படின்னு சொல்லலாம். But we'll keep an eye on that. But yeah, I hope. Oh, one Yeah. before we finish off, just or passing mention, India's under 19 women have won the I think ICC under 19 World Cup நினைக்கிறேன். So just congratulations to them. சவுத் ஆஃப்ரிக்காவோட இருந்துச்சு இல்லைங்களா அது அந்த ஆமா, Yeah. மென்ஸ் அண்டர் 19ல வந்து நம்ம நிறைய வந்து like the Kohlis and all of those camps who won their under 19 World Cups and progressed. India's under 19 also, hopefully women's also அதே மாதிரி வந்து progress ஆகி வந்து first team வரதுக்கு will be a good thing. ஐ திங்க் இதெல்லாம் ஒரு அஸ்திவாரம் தான் ஃபியூச்சர் உமன்ஸ் கிரிக்கெட்க்கு. ஓகே, ஸோ அகெயின் தெர் அதர் திங்ஸ் ஹேப்பனிங். நம்ம அதை பற்றியும் நம்ம பேசுவோம் இந்த நெக்ஸ்ட் எபிசோட். யோசிச்சுட்டு இருக்கோம் ஒன்று 100ல் போயிட்டு நம்ம அம்பானிகள் வந்து அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு கேபிட்டலிஸ்டாக ஆகிட்டு வராங்க. ஸோ இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி T20 பற்றி பேசணும்னு நீங்கள் சில பேர் காமெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. ஸோ வில் ப்ராபப்ளி டூ அ செப்பரேட் எபிசோட் ஆன் தேட். பட் திஸ் வாஸ் ஜஸ்ட் அபவுட் அபிஷேக் சர்மா அண்ட் இந்தியாஸ் T20யோட பியூர் இந்தியன் டீம் பற்றி தான் அங்கே பேசியிருந்தோம் நம்ம. ஸோ யா, கீப் வாட்சிங் மேட்ச். பார்த்தீங்களா பாஸ், கூட சீக்கிரம் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.